இவங்க பேசினாலே அப்படியே ஹார்ட்டில் அம்பூட்டு எடுக்கிற மாதிரி இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அப்படியே தேள் குத்துறாப்புலே நறுக்கு நறுக்குன்னு பாயிண்ட்டாக நம்மளை வச்சு கேள்வியை தீட்டி எடுத்துடுறாங்கப்பா. நான் என்ன தான் பேசுன்னு தகச்சு போயிடுறேன் அப்படின்னு ஃபீல் பண்ணியிருக்கா? யாரை பற்றி நான் பேசுகிறேன்னா, காலச்சக்கரத்தோட 8வது ராசியான விருச்சக ராசியை பற்றின பதிவு தான் இது. 2026 உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? ஸோ இந்த வீடியோ பார்க்குற உங்களில் சிலருக்கு அம்மா, கூட பிறந்தவங்க, பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், இல்லை பார்ட்னர் விருச்சகமா, அவங்க பார்க்க இன்ட்ரோவாட்டம் தான் இருப்பாங்கங்க. வாயாடின்னு பெருசாக சொல்ல முடியாது, ஆனால் வாயை திறந்தா லாயர் மாதிரியே பேசுவாங்கன்றது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? எஸ். ஸோ விருச்சக ராசினியர்களே, இதுக்கு முன்ன உங்களோட குருனாலே, குரு அஷ்டமத்தில் கோச்சாரத்தில் இருந்தனால உங்கள் லைஃப்பில் 2025 வரைக்குமே இந்த 1.5 வருஷமாக நிறையவே அப்ஸ் அண்ட் டவுன்ஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ 2026 கண்டிப்பாக நல்ல 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 சூப்பர் பலன் தான் உங்களுக்கு. ஓகே, பட் திஸ் இஸ் ஜெனரல் ப்ரெடிக்ஷன், சப்ஜெக்ட் டு சேஞ்ச் ஆஸ் பர் யோர் பர்சனல் பர்த் சார்ட். அதையும் மறந்துடாதீங்க, சரிங்களா? 2ஆம் இடமான இடத்த குரு பார்க்குறதுனால உங்கள் வருமானம் அதிகரிக்கும். குடும்பத்தில் நிறைய பெட்டர்மெண்ட்ஸ் நடக்கும். பிரிஞ்சிருந்தவங்க சேர்றது, இப்போ 2வது கல்யாணம் எதிர்பார்க்குற நடக்கிறது, குழந்தை 2வது குழந்தைக்கு நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், குழந்தை பிறக்கிறது, இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கும் உங்களுக்கு. 5வது வீடு காதல், குழந்தைகள், ஷேர் மார்க்கெட் இதெல்லாம் குறிக்கிறது. ஸோ மேக்கு அப்புறம், எக்ஸ்பெஷலி மேக்கு அப்புறம் உங்களுக்கு ஒன்றும் நல்லாயிருக்கும். 5ஆம் இடத்தை பார்க்குறனால மேக்கு அப்புறம் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. அதை பற்றி நான் கொஞ்சம் ஸ்டடியும் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, செகண்ட் பேபிக்கு ட்ரை பண்ணுறீங்க, செகண்ட் மேரேஜ்க்கு ட்ரை பண்ணுறீங்க, இல்லை இதான் ஃபர்ஸ்ட் மேரேஜ் பட் ஐம் ட்ரையிங். இதுக்கு மேலே நடக்கல, செட் ஆகலை, ஆனால் 5ஆவது மாதத்துக்கு மேலே சான்சஸ் ஆர் வெரி ஹை. அகெயின் உங்கள் பர்சனல் புட்ச் அப்படியே நீங்கள் பார்த்துக்குங்க. மேக்கு அப்புறம் குரு பாக்கியஸ்தானத்தில் இருப்பார், 9வது இடத்துல. சூப்பர். ஸோ நீங்கள் ஏதாச்சும் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறீங்க, காசு வருமானத்தை எதிர்பார்க்குறீங்க, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, ஒரு வேலை புதுசாக ட்ரை பண்ண போகிறீங்க, இதெல்லாம் சூப்பராக இருக்கும். ராகு 4வது வீட்டில் இருக்கிறனால ஒரு எப்படி சொல்கிறதுனா, உங்களுக்கு சில சுகபோதைகள் இன்க்ரீஸ் ஆகும். அது என்னன்னு நீங்கள் தான் பார்த்துக்கணும். எக்ஸாம்பிள், லைக் புது வீடு வாங்கியிருக்கேன், வீடு வாசலுக்காக நான் ஒரு பணத்தை நான் செலவு பண்ண போகிறேன், வீடு மாற போகிறேன், இல்லை வீட்டில் சில விஷயம் நான் புதுசாக ரெனோவேஷன் செய்ய போகிறேன், இல்லை நான் சில புது ஸ்கில் காசு எடுத்து ஏஐ பற்றி கற்றுக்க போகிறேன், ஏதாச்சும் ஒரு டெக்னாலஜி பற்றி கற்றுக்க போகிறேன். கைத்தொழில் விருச்சகம்னாலே உங்களோட பெஸ்ட் திங் என்னென்னா, ஆளுக்கீழே வேலை செய்கிறது மட்டும் இல்லை, அதை விட சூப்பராக சுயத்தொழில் உங்களுக்கு கை கொடுக்கும், தெரியுங்களா? ப்ரைடல் செய்கிறது, மேக்கப் செய்கிறது, கலைத்துறையில் இருக்கிறது. இப்போ விசாகம் இருந்தீங்கன்னா கலைத்துறையெலாம் சூப்பராக வரும். கலைத்துறையில் இருக்கிறது, இல்லை நான் ஜிம் ட்ரெயினராக இருக்கேன், பாடி பில்டராக இருக்கேன், நிறைய பேர் லைஃப்பை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறேன், இரும்பு சம்மந்தப்பட்ட வேலை, பூ கட்டுறது, பூ வேலை, எனிதிங் டு டூ வித் ஹென், சமைக்கிற வேலை, சமையல், ஒரு கேக் செய்ய போகிறேன், ஆன்லைனில் கேக் வைக்க போகிறேன், சாப்பாட்டு ருசி சுவை சம்மந்தப்பட்டது, அழகு சம்மந்தப்பட்டது, எஜுகேஷன் சம்மந்தப்பட்டது, இல்லை ஹெல்த், இப்போ இந்த பாடி பில்டர்ஸ், இந்த மெடிக்கல் லைனில் இருக்குது, அது சம்மந்தப்பட்டது, எனிதிங் டு டூ வித் கைத்தொழிலாம் எக்ஸ்பெஷலி விருச்சிகத்துக்கு பெஸ்ட்டாக பேசும். சொந்த தொழில் நிறையவே உங்களுக்கு புகழை, கஸ்டமரை தானே அப்படியே தேடி கொடுக்கும், உங்களுக்காக தனி ஒரு சரித்திரமே உங்களுக்காக உருவாகிற மாதிரின்னு சொல்லலாம். ஆனால் கேது 10ல் இருக்கிறது லாஸ்ட் 1 இயராக உங்களுக்கு 10வது வீட்டில் கேது இருக்கார். ஸோ உங்கள் வேலையில் நிறைய பிரச்சனை உங்களுக்கு பாஸ்ட் 1 இயராக இருந்திருக்கும். லைக் வேலையில் உங்கள் திறமையை யாருக்கும் அங்கீகாரம் கொடுக்க மாட்டாங்க, உங்கள் வேலையை பற்றி போட்டி போடாமல் பண்ணுறாங்க, வேலையை விட்டு சடனாக நுப்பாட்டுறது, நீங்களே டென்ஷனில் நுப்பாட்டுறது வேலையை விட்டு, இந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்கும். அதுக்கு ஒரு டெக்னிக் நான் சொல்கிறேன், டிட்டாச்மெண்ட். ஏன்னா கேதுக்கு ப்ரெஷர் பிடிக்காது. பிளானட் கேது 9 பிளானட்ஸ் இருக்குது இல்லையா, அதில் கேதுன்ற பிளானட் அவங்களுக்கு ப்ரெஷர் பிடிக்காது, அழுட்டிக்கிறது பிடிக்காது, ஆர்ப்பாட்டம் பண்ணுறது பிடிக்காது. அமைதியாக இருந்தால் நீங்கள் கேட்குற அனைத்தையுமே அது கொடுக்கும். ஸோ அதை நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணலாம் பெஸ்ட்டாக நம்ம லைஃப்பில் வச்சு சமாளிக்கலாம்னு கேட்டிங்கன்னா, தயவு செஞ்சு இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும், எனக்கு ஒரு 30,000 பணம் கொடுத்தா தான் நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், இந்த பிள்ளை தான் எனக்கு பிடிச்சமான பிள்ளை, எப்படியாச்சும் இந்த பிள்ளையை மேனிஃபெஸ்ட் பண்ண அட்ராக்ட் பண்ணனா கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணுங்கள், டிட்டாச்மெண்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அந்த விஷயத்தை வேணுன்ற மாதிரியே நீங்கள் நினைக்காதீங்க, அது உங்களை தானே அது உங்களுக்கு தேடி வரும். இப்போ ஒரு நாயை நம்மளை தொட்டனா நம்ம ஓடுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் அந்த விஷயம் உங்களை சேஸ் பண்ணிட்டோம். அது எப்போ சேஸ் பண்ணால் நீங்கள் எனர்ஜி ரீதியாக டிட்டாச் ஆகும் போது, சும்மா ஏமாத்துறதுல ஓகே எனக்கு அந்த பணம் வேணும் நினைக்கல, அந்த பொண்ணு வேணும், அந்த பொண்ணோட ப்ரொஃபைல் ஐயோ ஒரு நாள் கூட பார்க்காம இருக்க முடியல, அந்த பொண்ணு எங்கே போனான்னு எனக்கு தெரியலையே,
ஒரு நாள் டிட்டாச் ஆனேன், ஒரு 1 hour டிட்டாச் ஆகிறது இவ்வளோ கஷ்டமாக இருக்கேன் சிஸ்டர் சொல்கிறீங்க. இருந்து தாங்க ஆகணும். ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். த மோர் நீங்கள் வந்து ஆசைப்படுற அனைத்து விஷயத்தையும் ப்ரியாரிட்டியாக பார்க்காம டிட்டாச் பண்ணிங்கன்னா உங்களுக்கான பாதியை நீங்கள் உணர்வீங்க. நீங்கள் ஆசைப்பட்டதும் சான்சஸ் வெரி ஹை கேது பகவான் உங்களுக்கு தேடி கொடுப்பார். இது வந்து உங்களுக்கு நான் ரெமிடியாகவே சொல்கிறேன். வேலையில் பெட்டர்மெண்ட் கிடைக்கும். ராகு வந்து உங்களுக்கு வந்து ஒரு லாபமான இடத்துல தான் இருக்கார். ஆனாலுமே உங்கள் அம்மா இருக்காங்க இன்னொன்னா தட்சூட் அவங்க ஹெல்த்தை கொஞ்சம் நல்ல விதமாக பார்த்துக்கணும். சனி பகவான் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் பாலிட்டிக்கில் இருக்கீங்க, ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க, என்டர்டெயின்மெண்ட் சர்வீஸில் இருக்கீங்க, அந்த மாதிரினா உங்களுக்கு நிறையாவே பிஸ்னஸ்ஸை ஃபேமை கனெக்ஷன் கொடுப்பேன். ஏன்னா சனி பகவான் வந்து பப்ளிக் ஓரியன்டான ஒரு பிளானட். சரிங்களா? முடிஞ்சால் ஃப்ளோவில் போங்க. இந்த வீடியோ பார்த்துட்டீங்க அதுக்கப்புறம் யார்ட்டையும் அன்னெசரியாக பேசுகிறத முடிஞ்சால் குறைச்சிக்குங்க. நாட் எவ்ரிபடி காட் அக்சஸ் டு யூ. நோ மேட்டர் அவங்க எத்தனோட ஃப்ரெண்டோ என்ன மாதிரி ரத்த சம்மந்தமோ உங்களுக்கு அவங்க மேலே ஒரு சின்ன டவுட் இதுக்கு முன்னே வந்திருக்கு, அவங்ககிட்ட ஜென்வினாக பழகலை அப்படின்ற மாதிரி தோணுனாலே அவங்ககிட்ட என்ன சொல்லணும், எதுக்கு சொல்லணும், என்ன மாதிரி மூட் ஸ்விங்கை காட்டணும், என்ன மாதிரி இப்போ லட்சி உங்களுக்கு வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் கூட பிரச்சனை, நீங்கள் அவங்களுக்கு வந்து வேண்டாத ஒரு சொந்தக்காரங்க, அவங்ககிட்ட இது பிரச்சனை A to Z சொல்லணும்னு அவசியம் இல்லை. பிகாஸ் அவங்க போய் உங்கள் பின்னாலே தப்பாக பேச தான் போகிறாங்க, உங்களுக்கு பெட்டர்மெண்ட் கொடுக்குற மாதிரி நடிக்க போகிறாங்க. அதனால நீங்கள் வந்து மனம் உடச்சிக்க போகிறீங்க. ஸோ ட்ரை டு ப்ளே வெல். என்னன்னா உள்ளுக்குள்ளே பிரச்சனை இருந்தாலும் கடவுளும் நீங்களும் தான் ஹேண்டில் பண்ண போகிறீங்க. ஸோ தேவையில்லாத ஆளுக்கு வந்து அக்சஸ் கொடுக்காதீங்க. அந்த பிரச்சனையை பற்றி தயவு செஞ்சு தெரிஞ்சுக்க. சரிங்களா? கோ வித் த ஃப்ளோ. ஆக்சிடென்ட் அன்எக்ஸ்பெக்டடான திங்ஸ் நடக்கிற வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கும். தச்சூர் தலைக்கு வந்து தலைப்பாலோட போனோன்னா நீங்கள் ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சனாக இருந்தால் வீட்டிலேருந்து வெளியாகிற முன்ன டிரைவிங்கில் இருக்கிறப்ப எப்போல்லாம் முடியுதோ டைம் கிடைக்குதோ தூங்குற முன்ன முதல் கடவுள் விநாயகரை வேண்டிட்டு உங்கள் இஷ்ட தெய்வத்தை இல்லை குல தெய்வத்தை வேண்டிட்டு தூங்க பாருங்கள். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். முதல் கடவுள் விநாயகர். அண்ட் தென் உங்களுக்கு வர கெட்டது வராமல் இருக்க ரோட்டில் ஒரு ஆக்சிடென்ட்லாம் பார்த்துட்டிங்கன்னா தச்சூர் முடிஞ்சால் ப்ளீஸ் நுப்பாட்டிட்டு அவங்களுக்கு என்ன உதவி வேணும். இல்லை கிட்ட போ பயமாக இருக்கா பரவாயில்ல. லெட்ஸ் சே சம் கேர்ள்ஸ் வந்து ரத்தம் கத்துறது பலியாக சென்சிட்டிவாக இருப்பாங்க. ஐ அண்டர்ஸ்டாண்ட். அட்லீஸ்ட் ஒரு ஆம்புலன்ஸ் கால் பண்ணுறதோ இல்லை யாராச்சும் கால் பண்ணி வர வச்சு அவங்களை ஹெல்ப் பண்ண வைக்கிறதோ, இல்லை உங்களுக்கு வந்து பணம் வருமானம் இருக்குன்னா அவங்களுக்கு கையில் உண்டதை காசை கொடுத்து கிளினிக் போய்ட்டு வாப்பா, ஹாஸ்பிட்டலுக்கு என்ன செலவு இருக்கா, இல்லை மருந்து மாத்திரை வேணுமா, சப்ளிமெண்ட்ஸ் வேணுமா, இதை நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்கன்னா திடீர் ஒரு கஷ்டத்தை வர ஒருத்தவங்க, திடீர் ஆக்சிடென்ட், திடீர் ஒரு பிரச்சனை, திடீர்னு டிவோர்ஸ் ஆகிற ஒரு பர்சன், இல்லை அனிமல்ஸ்க்கு ஏதாச்சும் ரோட்டில் ஏதாச்சும் இந்த மாதிரி நீங்கள் ஹெல்ப் பண்ணும்போது உங்கள் கர்மா தானாகவே வந்து குறைஞ்சி கண்டிப்பாக வரும். ஸோ திஸ் இஸ் அபவுட் விருச்சகம். விருச்சகத்துக்கு 2026 நல்லாவே இருக்குது. ஆனால் நம்மளும் நல்ல செய்கை ஜெனுவினாக நிம்மதியாக சாந்தமாக சக்தா சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருந்தால் நல்லதே நடக்கும். மெஜாரிட்டி விருச்சகம் ஆளுக்கு வந்து எஸ்பெஷலி நீங்கள் விசாகமாலாம் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அப்பா அம்மா வந்து ஒரு வீட்டில் இருந்தாலும் ஒத்துமையாக இருக்கிறது, அப்பா அம்மாவுக்கு அபார்ட் ஆகிருக்கிறது உங்களுக்கு முன்னையோ இல்லை அப்புறமோ, இல்லை அப்பா அம்மா யாருக்காச்சும் ஒன்றுக்கும் மேற்பட்ட தாரம் இருக்கிறது, இல்லை அப்பா அம்மா வந்துட்டு ஒருத்தவங்க தவறிட்டாங்க சிறு வயசுலேயே, அவங்க ரொம்ப வருஷமாக நம்ம கூட அம்மா மட்டும் தான் கூட இருந்தாங்க, அப்பா மட்டும் தான் கூட இருக்காங்க, இல்லை 2 பேருமே தவறிட்டாங்க தச்சு. ஆனாலுமே எனக்கு கிடைச்ச பார்ட்னர் வந்து தாய்க்கு அப்புறம் தாரோன்ற மாதிரி இருக்காங்க. நான் என் பார்ட்னரை கடவுள் மாதிரி கூடிக்கிறேன். என் சம்பாத்தை என் பணம் நான் ஒரு காலத்தில் கொஞ்சம் வந்து கேர்ள்ஸ் கூடலாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸாக வச்சுருப்பேன், பேசுவேன் தாங்க. பட் எனக்கு இந்த ஒய்ஃப் கிடச்சிட்ட பிறகு அவங்க சொல்கிறதே மந்திரம் மாதிரி என் லைஃப் வந்து மாறிடுச்சு. லைக் என் ஒய்ஃப் ஆசைப்பட்ட மாதிரி தான் நான் வீடு வாங்கியிருக்கேன், காடி வாங்கியிருக்கேன். அவங்க சொல்கிறது தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். என் தாய் வந்து என் தாய்க்கு அப்புறம் தாரோன்ற வார்த்தையை வந்து நான் அப்படியே எனக்கே அறியாமல் நான் ஃபாலோ பண்ணுறேங்கன்னு சொன்னீங்கன்னா குட், கீப் இட் அப் கைஸ். ஏன்னா 2026 இன்னும் சிலருக்கு கல்யாணம் ஆகாதவங்களுக்காகவும் உங்கள் வயசு உங்கள் கோச்சார பலன் பர்சனல் பெட் சார்ட்டை பார்த்துக்குங்க. கல்யாணம் ஆகாதவங்களுக்காகவும் ஃபர்ஸ்ட் பேபி இல்லை செகண்ட் பேபி ட்ரை பண்ணுற ஆல்ரெடி பேபி இருக்கான ரொம்ப வருஷமாக செகண்ட் பேபி ட்ரை பண்ண கிடைக்கலன்னா இந்த தடவை வந்து மேக்கு அப்புறம் கண்டிப்பாக கிடைக்கும். மேக்கு அப்புறம் வந்து உங்கள் வீட்டை புதுமைப்படுத்துறது, ஒரு புது ஸ்கில்லை ஆட் பண்ணுறது, உங்களை பற்றி நீங்கள் இது வரைக்கும் நான் தப்பு இந்த மாதிரி பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் இந்த தப்பு நான் பண்ணவே மாட்டேன், இது வரைக்கும் நான் ஆளை பற்றி பின்னாடி பேசுறதுக்கப்புறம் நான் பேசவே மாட்டேன், ஐயோ அவங்களுக்கு இந்த மாதிரி எனக்கு இது நடந்தது இது ரொம்ப வலிக்கும், ஸோ நான் அவங்களுக்கு அந்த வலி கொடுக்க மாட்டேன், நான் அவங்களை பெக்ஸ்டே பண்ண மாட்டேன். அந்த மாதிரி உங்களை நீங்கள் நிறைய திருத்திக்குங்க. டிட்டாச்மெண்ட்டை தயவு செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நோ மேட்டர் வாட் எவர் யோர் கோல். உங்கள் கோல் நினச்சி நீங்கள் ப்ரெஷர் பண்ணாதீங்க, அப்புறம் அந்த விஷயம் நடக்கவே நடக்காது. ஓம் நம சிவாய. நம்ம எல்லாரும் சேர்ந்து வாங்க. இந்த நியூ இயர் அது எல்லாத்துக்கும் நல்லது வேண்டிக்கும். நம்ம எதிர்பாராத வகையில் எல்லாத்துக்குமே நல்லதே வரும். தேங்க்யூ.